இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கம்பெனி இந்த வருஷம் 4 மடங்கு லாபம் சம்பாதிச்சிருக்குன்னா அதுக்கு உங்க எல்லாரோட உழைப்பும் தான் காரணம். அதுக்காக உங்க எல்லாரையும் பாராட்டுறேன். மேடம், உண்மையை சொல்ல போனா இந்த லாபத்துக்கான காரணம் ராஜா சார் தான். அவர் தான் எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கினாரு. எங்க வீட்டுல ஒரு கஷ்டம்னா அவர் தான் ஓடி வந்து உதவி செய்வாரு. அந்த உற்சாகத்துல தான் நாங்க வேலை செஞ்சோம். அதனாலதான் 4 மடங்கு லாபம் வந்தது மேடம். நீங்க உங்க எல்லாரோட கடுமையான உழைப்பால தான் இந்த லாபம் நமக்கு கிடைச்சிருக்கு. உங்க எல்லாரோட கடின உழைப்பு இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்க சாத்தியம் இல்லை. சரி, எல்லாத்துக்கும் நீங்களும் என் மாப்பிளையும் தான் காரணம். உங்களோட கூட்டு முயற்சியால தான் கம்பெனிக்கு பெரிய லாபமே கிடைச்சிருக்கு. என் மாப்பிள்ளை சொன்ன மாதிரி 20% போனஸை நான் உங்களுக்கு தரேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நீங்க இங்க வந்துருங்க. இங்க வச்சு நான் எல்லாருக்குமே போனஸ் கொடுத்துறேன். இதை நீங்க மத்த தொழிலாளிங்க கிட்டயும் சொல்லிடுங்க. மேடம், ரொம்ப சந்தோஷம் மேடம். எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும் மேடம். நீங்க பணம் கொடுக்கறேன்னு சொன்னது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் மேடம். நீங்க நல்லா இருக்கணும் மேடம். சரி, கிளம்புங்க. நாளைக்கு 10 மணிக்கு வந்துருங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த உதவியை நாங்க என்னைக்கு மறக்க மாட்டோம் சார். எனக்கு எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா போயிட்டு வாங்க. வாங்க. இந்த போனஸ் விஷயத்த அக்கா மூலமா தடுக்கலான்னு பார்த்தா அது முடியாம போயிடுச்சே. இதை எப்படியாவது தடுத்து லேபர்ஸ்க்கு முன்னாடி இந்த டிரைவர் பையில அவமானப்படுத்தணும்னு நினைச்சா முடியலையே. மாப்பிள்ள, நீங்க கம்பெனியோட பொறுப்பை எடுத்துக்கிட்ட பிறகு ப்ராஃபிட் 4 மடங்கு அதிகமா இருக்கு. நீங்க இன்னும் எல்லா கம்பெனியையும் பெரிய லெவலுக்கு கொண்டு போவீங்கன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. என் மேல நம்பிக்கை வச்சு பொறுப்பு கொடுத்தீங்க. அதான் இது காரணம். இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஈஸ்வரி, நீ மாப்பிள்ளை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகல. அவர் நம்ம குடும்பத்துக்கு இன்னும் நிறைய நல்லது செய்வாரு.